நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இந்த ஒப்பீனியன் போல்ஸை வந்து நம்ம இதன் அடிப்படையில் எதுவுமே எக்ஸிட் போல்ஸ் அடிப்படையில் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்துலேயும் வந்து மாறி மாறி வரும். பட் அது ரொம்ப பெரிய நிறுவனம் அவங்க சொல்கிறது, அதனால் அதையும் ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் அதே அசாம் அண்ட் கேரளாவில் தெளிவாக எல்லா ஒப்பீனியன் போலுமே எக்ஸிட் போலுமே கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, UDF. அசாமில் பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது. இதில் வந்து எந்த ஆம்பிகுட்டியுமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது வந்து தமிழகம் அண்ட் மேற்கு வங்கம், அதில் மேற்கு வங்கத்தை விட தமிழகத்தில் தான் குழப்பம் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக எக்ஸிட் போல்ஸ் வந்து அந்த டைரக்ஷனை காமிச்சிடும், நம்பர்ஸ் தான் வித்தியாசப்படும். இந்த தடவை நம்பர்ஸே தலைகீழ வரும். இந்தியா டுடே இன்ட்ரெஸ்டிங்லி வந்து ஆக்சிஸ் மை இந்தியான்றதோட சேர்ந்து இந்தியா டுடேவோட ஒப்பீனியன் போல் வந்து தாவேக்கா கொடுக்குறாங்க. 98லேருந்து 120 அப்படின்றாங்க. என்ன டேட்டா, எவ்வளோ சாம்பிள் சைஸு, என்ன எந்த அளவுகோள்களில் பண்ணாங்கன்றத பற்றின பெரிய தரவுகள் எதுவுமே நம்ம கையில் இல்லை. பிரதீப் குப்தான்றவர் சமீபத்திய வரலாறு 24ல் உதாரணம், 25 உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்பகத்தன்மை உள்ளதா அது தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு நிறுவனம், அதுவும் இந்தியா டுடே அதை வந்து போடுறாங்கன்னும் போது ஏதோ இவங்க தப்பு பண்ணுறாங்களோ, இந்த எக்ஸிட் போல்ஸ் எடுக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்களோ, உள்நோக்கத்தோட செயல்படுறாங்களோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்கெல்லாம் இப்படி செயல்படுறாங்களோ என்ற அச்சத்தை தான் ஏற்படுத்துது. ரிமெம்பர், இது தனியாக திமுகக்கு இல்லை, திமுக ப்ளஸ், அதாவது திமுக கூட்டணிக்கு 125லேருந்து 145ங்கிறாங்க. இது ஒரு பெரிய நம்பராகவே தெரியலையா? ஏன்னா கூட்டணிக்கு தானே கொடுக்குறாங்க. அப்போ திமுகக்கு தனி மெஜாரிட்டி வரலையா, வராதோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த எக்ஸிட் போல்ஸை வந்து திமுக கொண்டாடலை, வாடலாக தான் இருக்காங்க. ஏன்னா 125லேருந்து 145 தான் வரக்கூடியது வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது இல்லை. திமுகவில் ஒரு பிரிவினர் கொண்டாடக்கூடிய இந்த எக்ஸிட் போல்ல ஒன்றுமே இல்லையா? நீங்கள் 170 180 நீங்கள் இன்னைக்கு டிஎம்கேக்கு 133 சீட் இருக்குது, அதை தக்க வச்சுப்பீங்களா? அதில் மிடில் பார்த்தா 135 நம்ம எடுத்தோம்னா அதுதான் இப்போ உங்களுக்கு இருக்க நம்பர். அது உங்கள் கூட்டணியோட தான் சேர்ந்து வரும்னா அப்போ உங்கள் நம்பர்ஸ் கீழே போதா? இவ்வளவு கூட்டணி கட்சிகள், இவ்வளவு பணபலம், இவ்வளவு மீடியா பலம், எதிர்கட்சிகள் ஒற்றுமையின்மை, இவ்வளவுக்கு மத்தியிலையும் திமுகவால் 118 வாங்க முடியலன்னா அது ரொம்ப 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 அவலமானது. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன்டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள். வணக்கம் சார். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 எக்ஸிட் போலுடைய முடிவுகள் வெளியாயிருக்கு சார். ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு எக்ஸிட் போல். 5 மிகப்பெரிய நிறுவனங்கள், ஒரு சாதாரண நிறுவனங்கள், ஒரு 10 நிறுவனங்கள் வரைக்கும் செய்திகள் வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ண உடனே திமுகவினுடைய வெற்றி செய்தி அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி 125 to 145 அப்படிங்கிற லெவலில் தான் ஸ்டார்ட்டே ஆச்சு சார். எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது மேலும் குழப்பத்தை அதிகரித்திருக்கிறது. எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் ஒரே மாதிரி சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் அண்டு இப்போ இது சிஎன் நியூஸ் 18 அவங்க 2 பேரும் கொடுத்தது வந்து ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ் எட்ஜ் இருக்குன்னு கொடுக்குறாங்க. என்டிடிவி கொடுத்தது திமுகவுக்கு இருக்குன்னு கொடுக்குறாங்க. ரிப்பப்ளிக் டிவி திமுகக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் 2:2. இந்தியா டுடே இன்ட்ரெஸ்டிங்லி வந்து ஆக்சிஸ் மை இந்தியான்றதோட சேர்ந்து இந்தியா டுடேவோட ஒப்பீனியன் போல் வந்து தாவேக்கா கொடுக்குறாங்க. 98லேருந்து 120 அப்படின்றாங்க. மற்றதெல்லாம் சிறிய நிறுவனங்கள், அதனால் அது பெருசாக பேச தேவையில்லை. அது எல்லாமே வந்து அதில் 1 2 தவிர மற்றதெல்லாம் திமுகன்னு வருது. உங்களுக்கு என்ன டேட்டா, எவ்வளோ சாம்பிள் சைஸு, என்ன இதாக எந்த அளவுகோள்களில் பண்ணாங்கன்றதை பற்றின பெரிய தரவுகள் எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதனால் இந்த ஒப்பீனியன் போல்ஸை வந்து நம்ம இதன் அடிப்படையில் எதுவுமே எக்ஸிட் போல்ஸ் அடிப்படையில் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 மாநில தேர்தல்கள், இதில் பார்த்தீங்கன்னா தமிழகம், கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம், புதுச்சேரியில் என்டிஏ ஃபார்ம் பண்ணிவிடும்னு கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்துலேயும் வந்து மாறி மாறி வருது. ஒரு பாதி வந்து திமுகன்றாங்க, இன்னொரு பாதி அண்ணா திமுகன்றாங்க, ஒரே ஒருத்தர் தாவேக்கன்றாரு. பட் அது ரொம்ப பெரிய நிறுவனம் அவங்க சொல்கிறது, அதனால் அதையும் ஒதுக்கி தள்ள முடியாது. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இழுபறியில் தான் வந்து நிற்குது. ஒரு தரப்பு மமதான்றாங்க, இன்னொரு தரப்பு பிஜேபி தான். ஆனால் அதே அஸ்ஸாம் அண்ட் கேரளாவில் தெளிவாக எல்லா ஒப்பீனியன் போலுமே எக்ஸிட் போலுமே
கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, யூடிஎஃப். அஸ்ஸாமில் பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. இதில் வந்து எந்த ஆம்பிகுட்டியுமே இல்லை. அத்தனை எக்ஸிட் போல்ஸுமே கேரளாவில் ஆட்சி மாற்றம் உறுதி என்கிறது. அதாவது பினராயி விஜயன் தோற்கிறார், பினராயி அரசு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறது, காங்கிரஸ் கூட்டணி யூடிஎஃப் அதிகாரத்துக்கு வருகிறது என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய செய்தி. அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹேமந்த் பிஸ்வாஸ் பிஜேபி அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார் என்று கம்ஃபர்டபுளாகவே தக்க வைத்துக் கொள்கிறார் என்பதுதான் எல்லா எக்ஸிட் போல்ஸுமே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது வந்து தமிழகம் அண்ட் மேற்குவங்கம், அதில் மேற்கு வங்கத்தை விட தமிழகத்தில் தான் குழப்பம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த எக்ஸிட் போல்ஸ் அடிப்படையில் நம்ம எதையுமே பேச முடியாது. சாதாரணமாக எக்ஸிட் போல்ஸ் வந்து அந்த டைரக்ஷனை காமிச்சிடும், நம்பர்ஸ் தான் வித்தியாசப்படும். இந்த தடவை நம்பர்ஸே தலைகீழ வருது. இன்னொன்று வந்து 2024 மக்களவைத் தேர்தல் போது எக்ஸிட் போல்ஸில் வந்து பண்ண நிறுவனங்கள் அட்டூழியம் பண்ணாங்க. 360 அப்படின்னு தான் 240 தான் வந்தது. ஆனால் 240ன்னு வந்தாலும் பிஜேபி ஆட்சி தக்க வச்சுக்கிச்சு, காங்கிரஸால் ஆட்சிக்கு வர முடியல. அந்த விதத்தில் டைரக்ஷனை காமிச்சதில் 2024லையும் எக்ஸிட் போல்ஸ் கரெக்டாக தான் இருந்திருக்கு. இப்போ அஸ்ஸாம்லேயும் கேரளாலையும் தெளிவாக இருக்குது. ஏன் மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும், குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த குழப்பம் என்று நமக்கு தெரியவில்லை. பல்வேறு விதமான தியரிஸ் அதில் இருக்குது. பட் எதையும் நம்ம வந்து இப்போ பேச முடியாது. தேர்தல்களுக்கு பிந்தின விவாதம் தான் கரெக்டாக இருக்க முடியும். அஸ்ஸாமும் கேரளாவும் துல்லியமாக சொல்கிறாங்க, ஆம்பிகுட்டியே இல்லை. அஸ்ஸாமில் வந்து பிஜேபி ஆட்சியை தக்க வச்சுக்குது, கேரளாவில் 10 வருஷம் ஆட்சியில் இருக்க பினராயி விஜயன் வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறார், காங்கிரஸ் ஆட்சி வருகிறது. காங்கிரஸ்ங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அஸ்ஸாம்லையும் தெரிஞ்சிருச்சு. மேற்கு வங்கத்திலையும் ஓரளவுக்கு வந்து நம்மளால வந்து ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்துறாங்க. மேற்கு வங்கத்தில் வர முடியல அப்படிங்கிறது. ஆமாம், மேற்கு வங்கத்தில் மமதாவா டிஎம்சியா பிஜேபியான்றதுல இழுபறி நீடிக்குது, அங்கேயும் நீடிக்குது. அதை விட அதிகமாக இங்கே நீடிக்குது அப்படிங்கிறதான். தமிழ்நாட்டில் வந்து உண்மையிலே வந்து இதில் வந்து புதுசாக திமுகன்றதை தாண்டி, ஏன்னா பெரிய நிறுவனங்கள் தொலைக்காட்சிகள்னு பார்க்கும்போது என்டிடிவியும் ரிப்பப்ளிக்கும் திமுக ஜெயிக்கும் வந்து, டைம்ஸ் நவ் அண்ட் நியூஸ் 18 அதிமுக வரும் வந்து, இந்தியா டுடே தாவே காணுது. இதுதான் இந்த 5 தான் டாப் 5 நியூஸ் சேனல்ஸ். அப்போ இந்த குழப்பத்துக்கு மத்தியில் நம்ம எதுவும் தமிழகத்தை பற்றி எதுவுமே கமிட் பண்ண முடியாதுங்கிற வே டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுவாங்க. வெயிட் பண்ணுங்க, இன்னும் 4 நாள் தான் இருக்குது, தெரிஞ்சிட போகுது, அவ்வளோதான். எல்லா எக்ஸிட் போலோட முடிவுகளும் வந்துட்டு தாவேக்காவிற்கு குறைஞ்சபட்சம் 1ல் போய் நிற்கும். அப்படி இல்லைன்னா 18லேருந்து 25, இல்லை 8லேருந்து 20, 12லேருந்து 20, 18லேருந்து 30 அப்படிங்கிற அளவுகள் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா டுடே மட்டும்தான் வந்து டிவிக்கே தான் ஆட்சியை பிடிக்குங்கிற அளவுக்கு வந்து ஒரு போலோட முடிவை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த எடுத்தவரோட பின்புலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பிரதீப் குப்தான்றவர், அவர் தான் 2024 மோடி வந்து 360லேருந்து 400 வரைக்கும் போனார். அவர் 240 வந்தோன்னா 4 நாள் பொறுத்து டிவி ஸ்டுடியோவில் உட்காந்து ஓன்னு அழுதாரு. அந்த இப்போ வெளியேட்டு இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ. அவ்வளோதான். அந்த புண்ணியவன் தான் 2025 நவம்பரில் பீகார் எலெக்ஷன் அப்போ மகாகட்பந்தன் வந்து 140 சீட்டை வருமா என்னமோ சொன்னார். கட்சியில் அது 40 சீட்டுக்கு போய் நின்றுது. ஸோ இவருடைய கடந்த கால வரலாறு என்பது சமீபத்திய வரலாறு 24ல் உதாரணம், 25 உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்பகத்தன்மை உள்ளதா அது தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு நிறுவனம், அதுவும் இந்தியா டுடே அதை வந்து போடுறாங்கன்னும் போது தெரியல என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை புரியல. நிச்சயமாக இது ஒரு குழப்பம் தொடருகிறது என்று மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். யாராலையும் கணிக்க முடியலன்றது தான் உண்மை. இதில் ஓரளவு டீசெண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஓட்டர் அமைப்பு இந்த முறை தமிழ்நாட்டில் எக்ஸிட் போல் நடத்தலை, ஒன்லி கேரளாவில் மட்டும்தான் நடத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓட்டர் இல்லைன்றது ஒரு ஹேண்டிகேப் தான், அது ஒரு குறை. ஸோ இது பெருசாக இந்த எக்ஸிட் போலை பற்றி எதுவும் பேசுறதுக்கு இல்லை வினோத். நம்ம இதை கடந்து தான் போகணும்னு தோணுது. தேர்தல் முடிவுகளுக்கு வந்த பிறகு தான் நம்ம இதை பேச முடியும். ஏன்னா இவ்வளோ தூரம் குழப்பங்கள், இவ்வளோ தூரம் ஏற்ற இறக்கங்கள், டைமெட்ரிக்கலி ஆப்போசிட்டு, இந்த எண்டு இல்லை அந்த எண்டுன்னு போய் நிற்கிறது, ஏதோ இவங்க தப்பு பண்ணுறாங்களோ, இந்த எக்ஸிட் போல்ஸ் எடுக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்களோ, உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்களோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்கெல்லாம் இப்படி செயல்படுறாங்களோ என்ற அச்சத்தை தான் ஏற்படுத்துகிறது. ஒரு கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட சர்வேல கூட வந்து எக்ஸிட் போலில் கூட வந்து 175 above 200+ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ஒரு பெரிய அலை தாக்கத்தை ஏற்படுத்தி எப்படி வந்துட்டு ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதோ, அது மாதிரி கட்சிகளுடைய ஒரு சீட்ஸும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு நிறுவனம் வந்துட்டு அப்படி ஒரு ஹைப்பை வந்து கொடுக்கவே இல்லை. ஆமாங்க, இப்போ திமுக கூட்டணிக்கு வந்து எட்ஜ் அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடிய என்டிடிவி அண்ட் ரிப்பப்ளிக் 2 தனியார் நிறுவனங்களோடு சேர்ந்து அவங்க நடத்தியிருக்காங்க. அதன்படி பார்த்தாலே கூட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 125 to 145 தான் சொல்கிறாங்க. ரிமெம்பர், இது தனியாக திமுகக்குள்ள திமுக ப்ளஸ், அதாவது கூட்டணிக்கு பீப்புள்ஸ் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ், ஏன்னா இந்தியா கூட்டணின்னு அதை சொல்கிறது இல்லை, மக்கள் ஜனநாயக கூட்டணின்றாங்க.
அந்த மக்கள் ஜனநாயக கூட்டணி, அதாவது திமுக கூட்டணிக்கு 125லேருந்து 145ன்றாங்க. இது ஒரு பெரிய நம்பராகவே தெரியலையா? ஏன்னா கூட்டணிக்கு தானே கொடுக்குறாங்க. அப்போ திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி வரலையா, வராதோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஏன்னா 118 மெஜாரிட்டி மார்க், 118 இஸ் தி மேஜிக் மார்க். அது வந்து இப்போ 125 நீ கொடுக்குறேன்னா அப்போ கூட்டணியோட சேர்ந்து தானே இது. இப்போ 125லேருந்து 145 வரும்னா இன்பிட்வீன் இருக்க நம்பர் வந்து 135. 35 தான் ஆமாம். இப்போ 135 திமுக கூட்டணிக்குன்னா திமுக எவ்வளோ வரும் அதில்? பெரும்பான்மைக்கு தேவை 118. 118 அது வருமா வராதா? ஏன்னா இப்போ இதை கொண்டாடக்கூடிய ஆக்சுவலாக இந்த எக்ஸிட் போல்ஸை வந்து திமுக கொண்டாடலை, கார்டடாக தான் இருக்காங்க. திமுக தலைமை ஒன்றும் இதை கொண்டாடலை. திமுக சார்பாக பேசக்கூடியவங்க சோஷியல் மீடியாவில் கொண்டாடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. பட் விஷயம் தெரிஞ்ச திமுக காரர்கள் வந்து இதை பெரிய அளவில் கொண்டாடலை. ஏன்னா 125லேருந்து 145 தான் வரக்கூடியது வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது இல்லை. அந்த அளவில் தான் இருந்துட்டு. ஆமாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 150 160 அப்படின்லாம் சொன்னாங்க. 160 ப்ளஸ்ன்னாங்க. 160 ப்ளஸ்னா நீங்கள் மகிழ்ச்சியோட இருக்கலாம். 118ன்றது ஈஸியாக வந்துடும். வேற இப்போ 125 to 145 போது அந்த மகிழ்ச்சிக்கு அர்த்தமே இல்லையே. அந்த அளவுகோல் படி பார்த்தாலே ரிசல்ட் எப்படி வேணா போலாங்க. திமுக 160 வாங்கி கூட ஜெயிக்கலாம், நான் மறுக்கல நான். ஏன்னா எல்லாமே ஒரு ஃபால்ஸ் ப்ரப்போசிஷனில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த அளவுகோல் படி பார்த்தாலே திமுகவில் ஒரு பிரிவினர் கொண்டாடக்கூடிய இந்த எக்ஸிட் போல்ல ஒன்றுமே இல்லையா? நீங்கள் 170 180 நீங்கள் தனியாக இன்னைக்கு டிஎம்கேக்கு 133 சீட் இருக்குது. அதை தக்க வச்சுப்பீங்களா? ஏன்னா உங்கள் எக்ஸிட் போல் என்ன சொல்லுது, நீங்கள் விரும்புகிற எக்ஸிட் போல் என்ன சொல்லுது, 125 to 145. அதில் மிடில் பார்த்தா 135 நம்ம எடுத்தோம்னா அதுதான் இப்போ உங்களுக்கு இருக்க நம்பர். அது உங்கள் கூட்டணியோட தான் சேர்ந்து வரும்னா அப்போ உங்கள் நம்பர்ஸ் கீழே போதா? அத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்குது உங்கள்கிட்ட. இவ்வளவு கூட்டணி கட்சிகள், இவ்வளவு பணபலம், இவ்வளவு மீடியா பலம், எதிர்கட்சிகள் ஒற்றுமையின்மை, இவ்வளவுக்கு மத்தியிலையும் திமுகவால் 118 வாங்க முடியலன்னா அது ரொம்ப 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 அவலமானது. ஆதரவு ஊடகங்களுடைய வெளியீடு கூட வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது. யாருங்க? ஆதரவான ஊடகங்களா இருக்கக்கூடியவர்கள் கூட பெரும்பாலான ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த ஊடகங்களாலேயே வந்து அவர்கள் விரும்பக்கூடிய 150 பிளஸ் கொடுக்க முடியல. அதுல என்ன இருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 200+ சொன்ன திருமாவளவன், பிரேமலதா, விஜயகாந்த்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் 200+ 200 வெல்வோம், ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லி சொன்னா எந்த ஊருக்கான யாருமே இன்னைக்கு அந்த பதில வந்துட்டு பேசவே இல்லை. டிஎம்கே அஃபிஷியலி அவங்க ரியாக்டே பண்ணலைங்க. சீஃப் மினிஸ்டரோ டெப்டி சீஃப் மினிஸ்டரோ அல்லது ஆர்எஸ் பாரதியோ எத்தனையோ செய்தி தொடர்பாளர் ஏன் அவங்க கொண்டாடுவாங்கல்ல, இது வந்து சமூக வலைதளங்களில் கொண்டாடுவாங்கல்ல, ஏன் அமைதி காக்கிறார்கள்? என்னமோ நடக்குதுன்னு தெரியுதுங்க. அவர்கள் தோற்றுடுவார்கள்லாம் நான் சொல்லலை, ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்படிலாம் நான் சொல்லலை. பட் there is some serious டெவலப்மெண்ட்ஸ். கீழே ஏதோ பெரிய சர்க்கிள் அண்டர் கரண்ட் இருக்குது. அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறவனே 125 to 145 தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த 20 வச்சுலாம் கொடுக்கறதுன்றது சரியான ஒப்பீனியன் போல் கிடையாது. அந்த தடுமாறுறாங்கன்னு அர்த்தம். 5 to 10% மேலே போகக்கூடாது. 125 to 130 அந்த ரேஞ்சு தான் இருக்கணும். ஒரு கான்செப்டை டைரக்டா சொல்ல முடியாம நீ 20 தூக்கி தனியாக கொடுக்குற 20 தூக்கி தனியாக கொடுக்குறேன்னா அது 125 தான் பேசிக் மார்க்னா ஏன் அது 105 இருக்கக்கூடாது? அப்போ அது என்ன நடக்குது உள்ள பாருங்க. வந்தா பத்தாது. இந்த ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி செய்த முறைக்கும், இவர்களுக்கு செலவழித்த பணம், இவர்களுடைய விளம்பரங்கள், இவங்ககிட்ட இருக்க மீடியா பவர், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுற, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பலம், இது எல்லாம் எதிர்கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திமுக வந்து 160க்கு மேலே ஜெயிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பலம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு. ஆனால் இவ்வளவும் இருந்தோம் நீங்கள் 125 to 145 தான் மூவ் ஆகும்னா ஐ திங்க் அவங்களுக்கு அப்போ ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் மோசமாக போகுமோன்ற ஒரு எண்ணம் ஏற்படுவது இயல்பானது. தெரியாது நமக்கு என்னென்ன. பட் கம்ஃபர்டபுளாக வந்து உங்களால் வர முடியுமான்றது வந்து என்ன, உங்களை ஆதரிப்பவர்கள் நீங்கள் ஆட்சியை தக்க வைப்பீர்கள் என்பவர்களே சொல்லக்கூடியது 125 to 145. ஸோ டஃப் ஃபைட் இருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. பார்ப்போம். இது ஆக்சுவலாக போட்டியை திறக்கும் போது தான் நமக்கு தெரியும். நம்ம ஏதோ பேசிகிட்டு இருக்கோம். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்பட பல்வேறு கேள்விக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.